பெட்டில் படுத்து காத்தாடியை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கும்போது இருக்கே சுகம், அந்த சுகமே வேற லெவலு. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை, அடுத்தவன கெடுத்ததில்ல வயத்திலையும் அடிச்சதில்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல வயத்திலையும் அடிச்சதில்ல. என்ன மருமகளே வாய்க்கு வந்தபடி பொய் சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்க? ஐயோ மாமியார் கிழவி என்ன இங்கே வந்துருச்சு? நிம்மதியாக இந்த வீட்டில் ஒரு பாட்டு பாட முடியுதா? ஒரு 10 நிமிஷம் படுத்திருக்க முடியுதா? வாங்கத்தே வாங்க. மருமகளே ஒரு மாமியார் வரேன், ஒரு மரியாதைக்காச்சும் எந்திரிச்சு நிக்க கூடாது? மரியாதைக்காக எந்திரிச்சுலாம் நிற்க முடியாது, அட்லீஸ்ட் எந்திச்சு வேணா உட்காந்துக்கிறேன். அது இருக்கட்டும், நான் பாடின பாட்டில் என்ன பிள்ளை கண்டுபிடிச்சேன்னு போய் சொன்னேன்னு சொல்றீங்க? பின்ன என்ன மருமகளே, அடுத்தவனை கெடுத்ததில்ல வயத்திலையும் அடிச்சதில்ல நீயே, அதான் சொன்னேன். ஆமா, இப்போ என்ன தப்பு இதுல? இல்ல மருமகளே, இப்போ நீ பாட்டுல ஜாலியா வந்து படுத்துக்கிட்ட, சமையல் யாரு பண்றது? சாப்பிடாம நான் பட்னியா இருக்கல்ல, அப்ப என் வயத்துல அடிச்சது நீ தானே? நல்லா பேசுறீங்க. என்ன நாத்து பாவாடை சட்டெல்லாம் போட்டு என்ன பள்ளிக்கூடம் போறியா? பாவாடை சட்டையில என் மவ 16 வயசு மயில் மாதிரியே இருக்கா. யாரு இவ? 16 வயதுல மயில் மாதிரி இருக்காளா? ஏத்த கடுப்பை கிளப்புறீங்க? ஏன் நீ நான்லாம் பாவாடை சட்டை போடக்கூடாதா என்ன? போடு போடு, யார் வேணான்னு சொன்னா, ஆனா 16 வயதுல மயில மட்டும் கூப்பிடாதீங்கம்மா. அப்ப சரி, அப்ப இந்த பாவாடை சட்டை போட்டுன்னு என்ன பாத்துக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லிடுவேன், அப்புறம் நீ கவலைப்படக்கூடாது. சொல்லுங்க, நீ சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் சொல்லுங்க, அப்படியெல்லாம் கவலைப்பட மாட்டேன். எதையும் தாங்கும், இதையும் தான் இது. 16 வயதுல மயிலாம், மயிலும் இல்ல குயிலும் இல்ல, பன்னிக்குட்டிக்கு பாவாடை சட்டை போட்ட மாதிரி இருக்கு. வெள்ளை பன்னிக்குட்டின்னு வச்சுக்கோயேன். பாத்தியம்மா, நீ நிக்கலையே மைனிக்கேரி என்னை பார்த்து பன்னிக்குட்டி, அது வெள்ளை பன்னிக்குட்டின்னு சொல்லிட்டு இருக்காவ, நீ கேட்டுக்கிட்டே இருக்க. ஏன் மாவளே, உன் மைனிக்கேரி உன் கூட விளையாடுறாடி, இது கூட உனக்கு தெரியலையா? ஐயோ அத்தை, நான் விளையாடல, உண்மையை தான் சொல்றேன். போத நிறுத்துங்க நீ உங்க விளையாட்ட, எங்களுக்கு வேலை இருக்கு. உங்களை யார் இப்போ கூப்பிட்டா? நீங்க 2 பேரும் தான் இங்க வந்திருக்கீங்க, போய் உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? அவ சொல்றது நியாயம் தாண்டி. ஆமா, நமக்கு என்ன வேலை இருக்கு? எம்மா, ஏன் உனக்கு இவ்ளோ சந்தேகம்? நமக்கு இருந்த ஒரே வேலை சாப்பிடுற வேலை தான். அந்த வேலையும் அண்ணி செய்ய முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் சமைக்கவே இல்லையே, பின்ன எப்படி நம்ம சாப்பிடுற வேலையை பண்றது? நல்லதொரு குடும்பம் நாய் வந்து புடுங்கும். என்ன நீ பாட்டு பாடுனீங்க? உங்க குடும்பத்தை பத்தி பெருமையா பாடிக்கிட்டு இருந்தேமா. ஆமா, அம்மா பிள்ளையும் எங்கேயோ கிளம்புன மாதிரி இருக்கே, மேக்கப்லாம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. அதுவா மருமகளே, கோயில் வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கோம். கண்டிப்பா போங்க, கண்டிப்பா கோயிலுக்கு போங்க, போய் நல்ல புத்தி வரட்டுமேனு வேண்டிக்கோங்க. எம்மா, போய் அன்னிக்கு நல்ல புத்தி கொடுன்னு நம்ம 2 பேரும் வேண்டிக்கலாம். ஓஹோ, அப்படி வரீங்களா நீங்க? நடத்துங்க நடத்துங்க. சரி மருமகளே, கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி வச்சிருந்த. என்னத்த இது, கோயிலுக்கு போகும்போது யாராச்சும் நான்வெஜ் எடுத்து வீட்டில் வச்சுட்டு போவாங்களா? அதை பத்தி பேசவே கூடாது. ஏன் நீ கோயிலுக்குள்ள போகும்போது நான்வெஜ் சாப்பிட்டு தான் போக கூடாது, மற்ற நேரம் எல்லாம் நான்வெஜ் சாப்பிடலாம், நான்வெஜ் பத்தி பேசலாம், அதனால ஒரு தப்பும் கிடையாது. நீங்க தானே நான்வெஜ் செஞ்சு வைக்க போறீங்க, நாங்க வந்து தான் சாப்பிட போறோம். சரி அண்ணி, போயிட்டு வரோம். ஐயோ, என்னால முடியாது, எனக்கு காலெல்லாம் ரொம்ப பயங்கரமா வலிக்குது. எம்மா, மைனிக்கரிக்கு கால் வலிக்குதாமே? சரி மர்மவளே, நான் வேணா உனக்கு கொஞ்ச நேரம் கால் அமி கூடவா? இதான் நல்ல சான்ஸே. நம்ம ஆர்டர் போட்ட பொருளை வாங்குறதுக்கு மைனிக்கரிட்ட இருந்து காசு வாங்கணும். சோ கால் அமிக்கு காசை கறந்துட வேண்டியதான். அம்மா, நீ எவ்வளவு பெரிய ஆளு, அன்னி கால் அமுக்கலாமா? உனக்கு என்ன வயசு? அதுவும் சரிதாண்டி, இப்ப என்ன பண்றது, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருமா? ஐயோ ஆஸ்பத்திரியா? எனக்கு வேணாம். எம்மா, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போனா காசு வேஸ்ட் ஆகும். பேசாம மைனிக்கரிக்கு நானே கால் அமிக்கிறேன். அட பாவி, என் மேல அக்கறை ஆஸ்பத்திரி கூட்டு போய் சொல்றாங்கன்னு பார்த்தா காசு செலவாயிருன்றாங்க. கஞ்சாம்பெட்டி ஃபேமிலி. அண்ணி, உங்க காலை கொஞ்சம் பெப்பர பேன் விரிச்சு வைங்க, நான் எப்படி அமுக்குறேன்னு மட்டும் பாருங்க அண்ணி. ஐயோ நாத்து கால் வலிக்குதே, ஐயோ வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, அமுக்குனா வலி போயிடும். ஐயோ நாத்து கால் வலிக்குது. ஐயோ மதனி, என்ன எதுக்கு மிதிச்சு தள்ளி விட்டீங்க? கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுல அமுக்கிட்டே இருக்க. அட போங்க மதனி, கால் வலி சரியாறது தானே அமுக்கி விட்டேன். ஐயோ நாத்து நீ அமுக்குனனால தான் கால் வலி இப்பவும் அதிகமாயிருச்சு. என்ன சொல்றீங்க நீ? ஒண்ணும் புரியல. எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னதே இடது கால், நீ இவ்வளவு நேரம் வலது கால் அமுக்கிட்டு இருந்திருக்க. இந்த கால் வலியோட இப்ப நீ அமுக்குனதுனால இந்த கால் தான் அதிகமா வலிக்குது. நல்லா பல்லுமா அமுக்குனா கால் வலி சீக்கிரம் போயிரும் நினைச்சேன். நீ அமுக்குன கொஞ்ச நேரம் காலை பிஞ்சு தனியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ சாரி பத்னி, சாரி. அப்புறம் மர்மவளே, முக்கியமா இந்த சிக்கன் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டெல்லாம் மிக்சியில் அரைக்காதண்ணா, டேஸ்ட் நல்லா இருக்காது, அம்மியில வச்சு அரைச்சிரு, சரியா? யாத்த, நான் தான் கால் வலிக்குதுன்னு சொல்றேன்ல, எதுக்கு என்னையே வேலை சொல்றீங்க? ஏன் நீ உண்மையிலே உங்களுக்கு கால் தானே வலிக்குது நீ? ஆமா, கால் வலிக்குது. ஒரு கால் வலிச்சுது, நீ அமுக்குல இப்ப 2வது காலும் சேர்ந்து வலிக்குது. எம்மா, நல்லா கேட்டுக்க, மைனிகரிக்கு ரொம்ப கால் வலிக்குதான், அதான் கண்டிப்பா அப்ப அம்மியில அரைச்சிருவாங்க. அண்ணி, அம்மியில அரைக்கிறதுக்கு எதுக்கு காலு? 2 கை நல்லா இருந்தா போதும்ல, கை வலி எதுவும் இல்லையே. போய் அம்மியில அரைச்சி வச்சிருங்க, அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்டா
இருக்கும். எம்மா சீக்கிரம் வாங்க, கோயிலுக்கு போவோம். அப்புறம் மருமகளே மறந்துடாத, அம்மியில தான் அரைக்கணும். நான் வந்து செக் பண்ணுவேன். பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு வந்து செக் பண்ண வந்துட்டாங்க. போவாளுகளா? கால் வலிக்குன்னு பிட்ட போட்டு படுத்திருந்தாலும் விட மாட்டாளுங்க போல. சே, மனுஷனை பாடா படுத்துறாளுங்க. இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லீவ் லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி புருஷ வீட்லயே லீவ் லெட்டர் கொடுக்கலான்னு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். As I am suffering from கால் வலி, so I want 2 days leave. இப்படிக்கு தங்கள் கீழ்ப்படியாத மருமகள். பின்கோடு உங்க மாவனுக்கு பொண்டாட்டி. ஒரு லீவ் லெட்டர் கூட எழுத வாய்ப்பு இல்லாத இடத்துல எங்க அம்மா வந்து என்ன சேர்த்து விட்டாங்களே. இந்த அம்மியை எவன் கண்டுபிடிச்சானோ அவன் தலையில அம்மிக்கலை தூக்கி போட்டே கொன்றணும். எங்கே எந்த இஞ்சி யார் தூக்கிட்டு போனா பூண்டு ரெண்டையும் சேர்த்து அம்மியில அரைப்பேனே நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். வள்ளி, ஏண்டி வள்ளிக்கண்ணு? என்ன இது? ஏதோ பிச்சைக்கார பையன் என்ன பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஏண்டி வள்ளிக்கண்ணு? நான் தாண்டி. இரு பழைய சோறுலாம் தீந்து போச்சு, இதோ வரேன். என்ன இவ என்ன ரொம்ப டேமேஜ் பண்றாள? சரி, நாம தான் கண்டுபிடிக்கல, கண்ணை பொத்துவோம். யாரு பிச்சைக்கார போய் வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்து கண்ணை பொத்துறான்னா அது பிச்சைக்காரனா இருக்காது. யாரா இருக்கும்? என் நாத்து கையெறி நாத்து. ஷோ அப்பா, நீங்க தானா? நான் கூட நாத்துன்னு நினைச்சிட்டேன். அதுவும் இல்லாம முதல்ல பிச்சைக்கார போய் வீட்டுக்குள்ள வந்துட்டானு நினைச்சிட்டேங்க. ஏண்டி, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்ல? உன் புருஷன் சத்தத்துக்கும் பிச்சைக்காரன் சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியலையாடி? நீ எனக்கு என்ன வள்ளின்னு சொல்லி இவ்வளவு சத்தமா கூப்பிட்டுருக்க, அதான். அப்ப பிச்சைக்கார பையனை டெய்லி சொல்லி கூப்பிடுறானா என்ன? ஐயா, அவன் நம்ம ஊர் தாங்க, திருமுனையில இருப்பான். வள்ளியம்மான்னு கூப்பிடுவான் ஒரு வாய்ச்சி வாத்துக்காக. அதான் அவன் தான் நினைச்சேன். அதான் நான் பார்த்தேன். அது சரிடி, காலையில என்கிட்ட கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இப்போ ஏன் அம்மியில அரைச்சிக்கிட்டு இருக்க? நல்லா கேக்குறீங்க கேள்வி. உனக்கு கால் தானே வலிக்குது, கை நல்லா தானே இருக்கு. அம்மியில கை வச்சு தான் அரைக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்சு வை, பிரியாணி பண்ணுன்னு உங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. பிரியாணிலாம் அப்புறம் பண்ணிக்கலாண்டி. அப்போ இப்போ என்ன வேலை இருக்கு? உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள்ளம் சொல்கின்றதே. அடேங்கப்பா. அட, நீ பிறக்கும் முன்பே நான் பிறந்ததே, நான் எந்த கையில் உன்னை ஏந்தத்தான். என்னங்க இது? கீழே இறக்கி விடுங்க. எம்மா, அண்ணன் செருப்பு கடைக்கு அண்ணன் வந்திருப்பான் போல. டேய் மகனே என்னடா பண்ற? ஐயோ, எங்க அம்மா வந்துட்டாங்க போலடி. அதுக்கு பொடி இவள. இதோ வந்துட்டேம்மா. ஐயோ, பிட்டி போச்சே. நானா தூக்க சொன்னேன், அவனா தூக்கி அம்மா சத்தத்தை கேட்டவன பொத்துன்னு போட்டு போயிட்டான். பரதேசி பேல வருவல்ல, அப்புறம் வச்சுக்கிறேன்டா உன்ன. நான் நாட்டுல ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருந்தேன். கால்வலி மட்டும் இருக்குண்டானே சொல்லி அம்மி இறக்கி விட்டு கைவலியும் வர வச்சுட்டாங்க. சும்மா இருந்த என்னை தூக்கி பொத்துன்னு போட்டு இப்ப குறுக்கு வழியும் வர வச்சுட்டான் என் புருஷன். என்ன பண்றது கடவுளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. ஆமா, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். வீடியோ வந்தனே உடனே நீங்க பார்க்கலாம்ல. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.